அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியை பற்றி நம்ம பார்க்குறோம். எஸ் குளோபல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ் குளோபல் இஸ் எ ஒண்டர்ஃபுல் கம்பெனி. இந்தியாவில் இப்போ ரொம்ப அதிக ஸ்கோப்பில் ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் சவுத் இந்தியாவில் வேறு லெவலில் டேக் ஆஃப் ஆகிடுச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுல் ப்ரெசன்டேஷன் தமிழில். கம்பெனி எஸ் குளோபல்னா என்ன, யார் கம்பெனி, எங்கே இருக்குது, அவங்க என்ன தராங்க, என்ன தயாரிப்பு தராங்க, அண்ட் அதில் நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு எஸ் குளோபல். ஒன் டீம், ஒன் விஷன், லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த எஸ் குளோபலை வந்து நமக்கு வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் குளோபல் சாம்பியன்ஸ். கம்பெனி வந்து எப்படிப்பட்ட கம்பெனி, ஏன் எஸ் குளோபல், அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் டீம் யார், என்ன தயாரிப்பு அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வரும்போது எஸ் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் தான் இந்த எஸ் குளோபல். எஸ் வி கேன். ஸோ எஸ் குளோபல் பார்த்தோன்னா என்ன வரைக்கும் நியர்லி ஒரு 50 கண்ட்ரியில் 6 கண்டங்களில் சூப்பராக ஓடிக்கிற ஒரு மிக சிறந்த மலேசியா பேஸ்ட் கம்பெனி. இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவங்க சொந்தமாக 3 ஜிஎம்டி ஃபேக்ட்ரிஸ் மலேசியா, சைனா ஃபுல்லாக சூப்பராக 3 மேனுஃபேக்சர் டிவிஷன் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம சொல்லணும்னா, த ஃபவுண்டர் சிஇஓ மிஸ்டர் ஒய்பி லியோ, இவங்க கம்பெனியோட சிஇஓ. ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ரொம்ப ரொம்ப வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன்ஸ். மலேசியாவில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிறைய நிறுவனத்துக்கு அவங்க தலைமை ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம கம்பெனிக்கு இவங்க சிஇஓ இருக்காங்க. இவர் கூட வந்து ஜோனத்தன் அபே, இவங்க டைரக்டர் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இவர் கம்பெனியோட சிபிஓ. ஸோ பில்டிங் கனெக்ஷன், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் எல்லாமே இவர் தான் பார்க்குறவங்க. இவங்களும் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் நல்ல பெரிய சாதனை பண்ணவங்க. இவங்க கூட மெடிக்கல் லைன், ஃபர்ஸ்ட் டைம் மெடிக்கல் லைனில் டாக்டர் சான் இருக்காங்க. இவங்க வந்து நம்மளுடைய கம்பெனியோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர். ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே, ஃபார்மாஸ்லேருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். எல்லா ப்ராடக்ட் கண்ட்ரோலும் இவங்க தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இவங்க தான் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் டீம். ஸோ நம்ம எதுக்காக எஸ் குளோபல் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா 3 விஷயம் சார். த கோர் ரீசன் பிஹைண்ட் அவர் ரேபிட் ரைஸ், ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட். குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத ஒரு அற்புதமான கம்பெனி எஸ் குளோபல். அண்டு அஃபோர்டபுள் ரேட். இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் மலேசியாவிலேருந்து வருது, அப்புறம் ரேட்டு ஏறுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா நம்ம இந்தியா ஸ்டாண்டர்டுக்கு அஃபோர்டபுள் ரேட்டு, ப்ராப்பரான மார்க்கெட்டிங் பிளான்ஸ், ரிவார்ட்ஸ் நிறையா இருக்குது சார். ஸோ இது கம்பெனியோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அவர் ஒய்பிலியோ வந்து சைட்டோடெக் அப்படின்ற பேரில் தான் வந்து ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங், ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் அண்ட் ஃபுட் சப்ளிமெண்ட் மேனுஃபேக்சரிங் நடத்துகிறாங்க. இது சொந்த கம்பெனி. அது இல்லாமல் சைனாவில் அவங்க சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பவர் யூனிட் வச்சுருக்காங்க அவங்க. இது சைனாவில். ஸோ 3 ஃபேக்ட்ரிஸ், 2 கண்ட்ரிஸ், 1 ஸ்டாண்டர்ட். ப்ளஸ் இந்த நிறுவனம் பார்த்தோன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நிறைய துறையில் பல நிறுவனங்கள் வாங்க முடியாத சான்றிதழ், அங்கீகாரம்லாம் அந்த கம்பெனி பெற்றிருக்காங்க. சொல்லப்போனால் ஜிஎம்பி, ஹெச்ஏசிசிபி, ப்ரிவென்ஷன் ஃபுட் சேஃப்டி அசர், அதற்கு அவங்க ஹெச்ஏசிபி வாங்கிக்கிறாங்க. ஐஎஸ்ஓ 22000, ஹலால், மெஸ்தி. ப்ளஸ் இன்றைக்கி பல நிறுவனங்கள் ஆம்பிஷன், இது மாதிரி பிஸ்னஸ் லைனில் நம்ம இந்த மாதிரி அவார்ட்லாம் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஆம்பிஷன் இருக்கும்.
அப்படிப்பட்ட அவார்ட்ஸ் வந்து யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் குவாலிட்டி ரிசர்ச் அவங்கள இந்த ESQR இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா BMW, டெல்டா, தெக்கேடா இதெல்லாம் வந்து பல ஜாம்பவான்கள் அவங்க வாங்கின இதே அவார்ட்ஸை நம்ம எஸ் குளோபல் 2023 துபாய் நடந்த அந்த இதில் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் 2026 லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா கோல்டு ஸ்டிவி அவார்டு. இது வந்து எப்படின்னா பிஸ்னஸ் லைனில் ஆஸ்கார் அவார்டுக்கு எப்படி சார் சினிமா துறைக்கு ஆஸ்கார் அவார்டோ அது மாதிரி பிஸ்னஸில் இது ஆஸ்கார் அவார்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த அவார்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா சாம்சங், IBM, டொயோட்டோ, DHL, பெப்சிகோ இந்த மாதிரி நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நம்முடைய எஸ் குளோபல் கோல்டு கேட்டகரியில் இந்த ஸ்டீவி அவார்டை வந்து 2026 வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க வந்து இது மட்டும் இல்லாமல் தங்களுடைய முகவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறதுலேருந்து டூர் கொண்டு வந்து ஃபேக்ட்ரி சுற்றி காட்டுறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பெனி மட்டும் இல்லை சார், இது ஒரு மூமெண்ட் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இது வெரைட்டிஸ் துபாயில் நடந்த ஒரு கெட் டுகெதர். யூரோப் கண்ட்ரிலேருந்து நிறைய அச்சீவர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதில் கம்பெனியோட AJL லைசன்ஸ் இது. அதாவது AJL லைசன்ஸ் தான் ஒரு மலேசியாவில் உயரிய சர்டிஃபிகேட் லைசன்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு. அதை வந்து நம்மளுடைய எஸ் குளோபல் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த நிறுவனம் 50 கண்ட்ரியில் இருக்குது, 3 கண்டங்கள் இருக்குது, 12 விதமான ப்ராடக்ட் இந்த கம்பெனி தயாரித்திருக்காங்க, 2 விதமான குளோபல் அவார்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. நிறைய தயாரிப்பு இருந்தாலும் இந்தியாவில் வந்து அவங்க இப்போ தான் கால் பதிக்கிறாங்க. ஸோ வி ஆர் இன் ப்ரீ லான்ச் ஃபேஸ். இந்தியாவில் நம்ம ப்ரீ லான்ச் ஃபேஸில் இருக்கிறோம். ஸோ நம்ம எடுத்திருக்கிறோம், பார்க்கலாம். ஸோ இவங்க கடந்து வந்த பாதைகள் நீங்கள் பார்த்தே தீரணும். 2023 இது 2026, இதுக்கப்புறம் 2027 வரப்போகுது. இந்த 4 வருடங்கள் அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 2023 கம்பெனி செட்டப் பண்ணியிருக்காங்க. 23 10 கண்ட்ரியில் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அப்போவே வந்து 6 ப்ராடக்டை வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த அவார்டு ESQR அவார்டு வைக்கிறாங்க. 2024 ஃபார்மா சப்ளிமெண்ட் ஃபேக்ட்ரி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. FDA லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, FDA சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் 10 நாடு சேர்ந்து 20 கண்ட்ரி அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி அந்த 2024 ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2025 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. துபாயில் வந்து பினாக்கல் ஆஃப் எக்ஸலன்ஸ் யூரேஷியா அந்த கேட்டகரியில் வந்து அவார்டு வாங்கிக்கிறாங்க. ஆஃப்ரிக்காவில் துபாய் பினாக்கல் எக்ஸலன்ஸ் ஆஃப்ரிக்காவில் அவார்டு வைக்கிறாங்க. ஸோ ரோமில் வந்து நமக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவங்களுக்கு வந்து கம்பெனி ட்ரிப் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. 2026 இந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்தில் அவங்க வந்து அவங்களுடைய ஆம்பிஷன் பார்த்தோன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தோன்னா 7 காஃபி 7 டீ லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ரீமெக்ஸ் எக்ஸோ மிஸ்ட் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனாவில் வந்து ஃபுல் ஸ்கேல்டாக சைனாவில் ஃபேக்ட்ரியை வந்து ஸ்கேல் அப் பண்ணியிருக்காங்க. பேக்கப் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 2026 இந்த 6 மாதத்தில். 2027 அவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா குளோபல் பேமெண்ட் கேட்வே கொண்டு வர போகிறாங்க. ப்ரிஃபர்டு கஸ்டமர் ப்ரோக்ராம், ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ப்ரிஃபர்டான ப்ரோக்ராம் இருக்குது. AI பவர்ட் எஸ் அகாடமி அப்படி கொண்டு வந்து எல்லாருக்கும் அதோடைய நாலேஜை கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் AI குளோபல் ஏஎஸ் மாடல் ஆப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நிறுவனத்தோடைய தொலைநோக்கு பார்வையை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் என்ன ஃபஸ்ட்டு அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த இதெல்லாம் கொண்டு வரதுமா அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியாங்க. என்னென்னா நம்ம இந்த பிஸ்னஸில் முதல்ல உள்ள இந்த ப்ராடக்ட்டு அவங்க லான்ச் பண்ணுறது முன்னாடி மக்களுக்கு முதல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். என்ன அவேர்னஸ்னால் சிம்பிளான விஷயம் சார். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் டயபெட்டிக்ஸு, கேன்சரு, ஹார்ட் டிசீஸு, ஒபிசிட்டி, ஆர்த்தரைட்டிஸ் நிறைய வியாதிகள் தான் பார்க்க முடியுது. அதுக்கு நிறைய மருந்து சாப்பிட்டு வராங்க. எல்லாருமே அந்த வியாதி தான் பார்க்குறாங்களே தவிர அதோடைய ரூட் காஸ் யாரும் பார்க்கறது இல்லை. அது ரூட் காஸ் பார்க்கறது முன்னாடி நம்ம சின்ன ஒரு இது பார்க்கலாம் அவேர்னஸ். ஏன்னா நம்ம உடம்புல பார்த்தோன்னா 200 விதமான செல்ஸ்கள் நம்ம உடம்புல இருக்குதான். என்னடா செல்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் சார், நம்மளாம் செல்கள் ஒரு அணுக்கள் இருந்தால் நம்ம உருவாகணும். நம்ம தாயின் வயிற்று இருக்கும்போது அந்த ஒரு செல்லு திசுவாக மாறுது. திசு பல ஆர்கனாக மாறுது. பல ஆர்கன் பல சிஸ்டங்களாக மாறுது. பல சிஸ்டங்கள் தான் நம்முடைய உடம்பாக மாறுது. அப்போ பேசிக் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு கோடிக்கணக்கான செல்கள் ஆனது.
இந்த செல்களுக்கு எதனா ஒரு பாதிப்பு ஏற்படும் போது தான் நமக்கு வியாதி வருது. அது எப்படி பாதிப்பு வரும், செல்களுக்கு எப்படி பாதிப்பு வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இந்த ஸ்லைடை பாருங்க. ஸோ நம்ம உடம்பு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது சொல்கிறது கேள்விப்படுறாங்க சயின்டிஸ்ட். அது என்ன ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் சார், இன்னைக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யூவி ரேஸு, பொல்யூஷன்ஸு, பெஸ்டிசைட்ஸு, ஆல்கஹாலு, ஸ்ட்ரெஸ்ஸு, மெட்டபாலிசம் மாறி போகிறது, ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதெல்லாம் நம்ம ஒரு மனுஷனை சரீரத்துக்கு உள்ளே போகும்போது பார்த்தோன்னா செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காதனால செல் என்ன பண்ணுதுன்னா, செல் உற்பத்தி பண்ணுற செல்லே பார்த்தீங்கன்னா செல் அழிக்கக்கூடிய நிலைமை மாறுதான். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுது நம்ம உடம்புல. அதாவது ஒரு டீஆக்டிவான ஒரு செல்ஸ் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக மாறுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இது என்ன பண்ணுன்னா, தான் செத்தது இல்லாமல் அடுத்த செல்லை போய் அடிக்குமே. அதாவது இப்போ எப்படி ஒரு மனுஷன் 2 கை இருக்கிறான், திடீர்னு ஒரு கால் அடிப்பட்டது, ஒன்று என்ன பண்ணுவோம், நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எதனா ஒரு தடி வச்சு உனிக்கும், இல்லை ஏதாச்சும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மற்றவங்களை ஹெல்ப் கேட்போம். அதுபோல் இந்த செல்ஸ் பார்த்தோன்னா இது மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடக்ஷனால் அந்த செல்ஸ் டேமேஜ் ஆகிட்ட பிறகு அந்த டேமேஜான செல்ஸ் தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த செல் அட்டாக் பண்ணி அதோடைய ஆட்டம்ஸை புரிஞ்சுக்கும். இது மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷனாக போகும்போது அது ஒரு செல் டேமேஜாக ஏற்படும் போது அங்கேருந்து தான் நமக்கு வியாதிகள் வருது. அப்போ ரூட் காஸ் செல் டேமேஜ், வாட் எவர் மேபி ரூட் காஸ் பார்த்தோன்னா செல் டேமேஜ். இதுக்கு கம்பெனி என்ன கொண்டு வராங்கன்னா, ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய கம்பெனி R&D டீமை வச்சு நிறைய ப்ராடக்டை நம்ம கம்பெனி கொண்டு இருக்காங்க. ஸ்பெஷலி பார்த்தோன்னா மேலே நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்லைடில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் சன்செட்டு, சன்ரைஸு, கொலன்கார்டு, அல்ஃபாமேக்ஸ் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம விலாவரையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், த மதர் ஆஃப் த ப்ராடக்ட் சொல்லுவாங்க எங்கள் எஸ் குளோபலில். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சன்ரைஸ் ப்ராடக்ட். என்ன சன்ரைஸ்னா, ஃபஸ்ட்டுலேயே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, உலகத்திலே ஃபஸ்ட்டு டைமு க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்லு, கிரேப் ஸ்டெம் செல்லு அண்ட் மேரிகோல்டு, அதாவது லியூச்சின் ஜியன்சின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே பேட்டன்ட் ஃபார்முலா. ஃபைட்டோசெல்டெக் கிரேப் ஸ்டெம் செல்லு, ஃபைட்டோசெல்டெக் சோலார்விட்டிஸ், ஃபைட்டோசெல்டெக் மேலஸ் டொமஸ்டிகா ஆப்பிள் ஸ்டெம் செல், ஃபைட்டோசெல்டெக் கிரேப் ஸ்டெம் செல் அண்டு மோரிங்கா எக்ஸ்ட்ராக்ட், அக்காய் பெரி, நிறைய உங்களுக்கு எண்ணம் இருக்குது. இது எல்லாம் காம்பினேஷன் ஒரு 15 விதமான கீ இன்க்ரீடியன்ட் தான் இந்த சன்ரைஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய செல்லுலர் ரீஜெனரேஷன் சப்போர்ட் பண்ணும், யூத்ஃபுல் ஸ்கின்னுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆன்டிஆக்சிடென்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம செல்லுலர் எனர்ஜியை என்ன இருக்குது அது வந்து எனர்ஜி எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுடைய மூளையுடைய செயல்பாடுகள் கிளாரிட்டி கிடைக்கணும், நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அண்ட் நம்ம உடம்புல இந்த டீமினரல்ஸ் அதெல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுதான் சார் இந்த ப்ராடக்ட். ப்ரீமியம் டெய்லி வெல்னஸ் சப்ளிமெண்ட் பவர்டு பை ஸ்விஸ் ஆப்பிள் அண்ட் கிரேப் வைன் ஸ்டெம் செல் ப்ளஸ் NMN. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் மார்க்கெட்டில் முதல் தடவையாக நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுதான் சன்ரைஸ் அப்படின்ற ஒரு பேரில் நம்ம கொடுக்குறோம். இந்த பாக்ஸில் 15 சார்ஜெட் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு இன்க்ரீடியண்ட்டுக்கும் நமக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குது சார். ஸோ இந்த ப்ராடக்ட்டு செல்லை வந்து புதுப்பிக்கும், செல் அழிவை தடுக்கும், செல் அழிஜனப்படுறதுனால யார் எந்த ஒரு இஷ்யூவில் இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்துடலாம். அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி நம்ம வச்சது பார்த்தோன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஆப்பிள் ஸ்டெம் செல், க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், லியூட்ரின், ஜியாசின்தின், NMN, ஃபைகோசைனின் எக்ஸ்ட்ராக்ட், ஸ்பெர்மடைன், ஜியாசங்தைன், ஐரிசிமோசஸ் அண்ட் டர்மரிக், நிறைய இன்க்ரீடியன்ட் எல்லாமே அத்தியாவசிய தேவை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு எஸ் குளோபல் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தோன்னா சன்செட் அப்படின்னா இன்னைக்கு நிறைய சில்ட்ரன்ஸில் பார்த்தோன்னா ஆட்டிசம், டென்ஷனு, பிபி, கொலஸ்ட்ரால், ஐடி செக்டர் மக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல், நைட் ஷிஃப்ட் பார்த்து தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஏன்னா மனுஷனுக்கு நிம்மதியான உறக்கம் தான் சார் மெயின். அந்த நிம்மதியான உறக்கம் கிடைக்கலன்னா அவனுடைய ஒவ்வொரு டெய்லி டு லைஃப் பார்த்தோன்னா சுத்தமாக அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணுறதுக்கு, நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நல்ல தூக்கம் வர்றதுக்கு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க எஸ் குளோபல். அதுக்கு பேர் தான் சன்செட், எ காமிங் ஃபார்முலா பவர்டு பை saffron extract with 12 premium natural ingredients. ஸோ 12 விதமான கீ இன்க்ரீடியன்ட் இதில் இருக்குது சார். சொல்லப்போனால் ஆஃப்ரான் அண்ட் சொல்லப்போனால்
லேவெண்டர் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அண்ட் வெள்ளேரியன் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ரொடியலா ரோசா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, கெமமைல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, கேட்னிப் எக்ஸ்ட்ராக்ட், அண்ட் பேஷன் ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட், பேஷன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், ஜுஜுபி எக்ஸ்ட்ராக்ட், L-theanine எக்ஸ்ட்ராக்ட், மெக்னீஷியம் அண்ட் கிளைசைன். இது மாதிரி ஒரு 12 விதமான கீ இன்க்ரீடியண்ட்டு இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால முதல் விஷயம், இது நல்லாவே உங்களுக்கு தூக்கம் கிடைக்கும் சார். இது வந்து கேண்டி ஃபார்மில் வரும், நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்டு போயிடலாம். நம்ம இது நல்லா உங்களுக்கு ரெஸ்ட்ஃபுல் டீப் ஸ்லீப் கிடைக்கும், நல்ல மைண்ட் காமாக இருக்க முடியும். ஓவர் நைட் நல்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஓவர் நைட்டை நீங்கள் ரெக்கவரி ஆக முடியும். உங்களுடைய மூளை பார்த்தோன்னா அந்த தேவையில்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸான திங்கிங்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு காமான ஒரு கொண்டாகும். ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷனுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு உறக்கம் இருக்கும்போது அடுத்த நாள் பார்த்தோன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். அது போல் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம சன்செட்டு கேண்டி மாடலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கோலான்கார்ட். இன்றைக்கி வந்து கோலான்கார்டு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளேயர் இன் எஸ் குளோபல் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனை வருது சார். அது எங்கேருந்து, ஏன்னா நம்ம எவ்வளவோ சாப்பிட்டாலும் நன்றாக அது ஜீரண சக்தி ஆகி அதிலிருந்து நம்ம செல்களுக்கு போக மாறுது. ஏன் காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற வெளி காரணிகள், அதனால் நம்ம குடல் என்ன பண்ணுதுன்னா உறிஞ்சிற தன்மையை இன்றைக்கி இழந்து போச்சு. கட்டு ஹெல்த்து இருந்தால், நல்ல கட்டு ஹெல்த் இருந்தால் உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் சரி, உங்களுடைய செரிமான சக்தியும் நல்லா இருக்கும் சார். இன்றைக்கி யாருக்கும் அப்படி ஒரு இது இல்லை. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் கம்பெனி கோலான்கார்ட் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வெயிட் லாஸ் கேண்டி, வெயிட் லாஸ் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு குடல் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ண முடியும். வாட் எவர் மேபி, உங்கள் குடல் நல்ல அந்த கட்டு ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நீ என்ன உள்ளுக்குள்ளே போட்டாங்களோ அது வந்து உங்களுக்கு ரத்தத்தில் போகுமே. ஒரு சாக்கடையில் போய்ட்டு எந்த ஒரு பொருளை போட்டால் சாக்கடை தான் மாறுமே. இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் நம்மளுடைய குடல் கட்டு எல்லாமே சாக்கடை மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் நம்ம எஸ் குளோபல் கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் கோலான்கார்ட். இது ஒரு ரெவல்யூஷனரி ஃபார்முலா ஃபார் டெய்லி கட் கம்ஃபர்ட் அண்ட் ரெஃப்ரெஷிங் கிளென்சிங் ரொட்டீன். இது வந்து கிளென்சிங் மட்டும் பண்ணாது, ஒரு 5 லேயர், நம்ம குடலை ஒரு 5 லேயர் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டு வேலை செய்யும் சார். 5 லேயர் வரைக்கும். ஏன்னா இது 14 விதமான சூப்பர் ஃபுட் இன்கிரீடியன்ட் இருக்குது. இது நீங்கள் இது எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்ல லைட்டாக ஃபீல் பண்ண முடியும். ரெகுலரிட்டி உங்களுடைய அந்த மோஷன்ஸ் ரெகுலரிட்டி பக்காவாக இருக்கும். உங்களோட ஹெல்த்தி கட் மைக்ரோபியம் சொல்லுவாங்க, உங்களோட குட் பாக்டீரியா எல்லாமே பக்காவாக அது இன்டியூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய குடலுடைய புதுப்பிக்கிற தன்மை நீங்கள் பார்க்க முடியும். 14 விதமான இன்கிரீடியன்ட் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஏபி கெஃபீர் சொல்லுவாங்க. இது ப்ரீமியம் ப்ரோபயோட்டிக் கல்ச்சர். இது என்ன பார்த்தோன்னா உங்களுக்கு கட்டில் மைக்ரோபயோமை பேலன்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது கூட பார்த்தோன்னா கேஸ்ட்ரோ கீப்பருக்கு இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் ப்ரொமோட்டிங் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. தென் கிவி ஜூஸு, இனுலேனு, ஃப்ளாக்ஸீடு, சைலியம் ஹஸ்க்கு, மில்க் தஸ்ட் எக்ஸ்ட்ராக்டு, அக்காய்பெரி, பீட்ரூட் எக் பவுடர், ஆஸ்டாசாந்தின். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபார் செல்லுலர் ப்ரொடக்ஷன்ஸ். அந்த ஆஸ்டாசாந்தின் இருக்குது, ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, கோஎன்சைம் Q10 இருக்குது, ஃபிட் NS இருக்குது, மல்டி விட்டமின்ஸ் இருக்குது சார். இது மாதிரி ஒரு 14 விதமான இன்க்ரீடியன்ஸுகள் இருக்கிறதுனால உங்கள் கட்டுக்கு வேறு மாதிரியான ரிசல்ட் தரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்டை பார்த்தீங்கன்னா பக்கா கிளென்ஸ் பண்ணும். கிளென்சிங்ஸை கோலனுக்கு ஃபுல்லாக இதில் கிளென்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சைலியம் ஹஸ்க்கு, ஃப்ளக்ஸீடு, இனுலினு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய குடலை நல்லா வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதில் இருக்கிற மில்க் திஸ்ட் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா பொட்டானிக்கல் ஃபேவரேட் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ் யுவர் டெய்லி கிளென்ஸ். அதாவது உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடம்பு ஃபுல்லாகவே அந்த டாக்ஸிக்கெலாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு நார்மலாக ஃபீல் பண்ணுவீங்க. கன் இதில் இருக்கிறது பார்த்தோன்னா நம்ம கெவீர் அண்டு சின் ஃபார் யூ. இது என்ன பார்த்தா கேஸ்ட்ரோ கீப்பர் ரெஸ்டோர் பண்ணுது. உங்களோட கட்டை பார்த்தோன்னா ரீஸ்டோர் பண்ணி ஹெல்த்தியாக வருது. ஆப்டிமல் டைஜஷனை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி தருது எவ்ரிடே. இதில் இருக்கிற வந்து பீட்ரூட்டு, Q10, அஸ்வகந்தா ஹெல்ப்ஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய அதோடைய எவ்ரிடே விட்டாலிட்டி அந்த குடலில் இருந்து அப்சர்விங் டெண்டன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு ரத்தத்துக்குள்ள அது நல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பக்காவான ஒரு காரணியாக இந்த கோலான்கார்ட் நமக்கு இருக்குது சார்.
ப்ளஸ் அது இல்லாமல் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதில் ஒன்று இருக்குது, ஒரு ப்ராடக்ட், ஒரு இன்க்ரீடியன்ட்டு. அது அந்த ஆஸ்டாசாந்தின் அண்ட் அக்காய்பெரி அண்ட் ஃபிட் எனஸ் அந்த பாலிஃபினால்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா செல்களுக்கு ஒரு ஷீல்டாக ஃபார்ம் பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வராத அளவுக்கு தடுக்கிறதுனால இது வந்து ஒரு கட்டுக்கு மட்டும் இல்லை, இது ஓவரால் ஹெல்த்துக்கு. ஏன்னா வந்து உள்ளே நம்ம அழுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி யாராக இருந்தாலும் நம்மளுடைய கட்டு நல்ல கிளன்சிங் பண்ணி அருமையாக இருக்கும்போது நம்ம உடம்புடைய, ஏன்னா நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும்போது முக அழகு, செல்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதை ஈஸியாக கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்புக்கு தான் நம்ம எஸ் குளோபல் இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் கோலான் கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆல்ஃபா மேக்ஸ் வி ப்ளஸ். இது வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலி ஃபார் விமன்ஸ் வெல்னஸ். ஏன்னா இன்றைக்கி விமன்ஸ் பார்த்தோன்னா அவங்க சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அவங்க வெளியே சொல்ல முடியாது. மெனோபஸ் ஸ்டேஜ், இர்ரெகுலர் பீரியடு, சிலவங்க பார்த்தோன்னா வந்து பீரியட் வந்து அதிக ப்ளீடிங் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் சொல்ல முடியாத பிரச்சனை நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம எஸ் குளோபல் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அவங்க கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஆல்ஃபா மேக்ஸ் வி ப்ளஸ். இட்ஸ் அ ரெவல்யூஷனரி விமென்ஸ் வெல்னஸ் ஃபார்முலா. இது எல்லாமே பார்த்தோன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கு சார். லேடிஸுக்கு சப்போர்ட் மாதிரி எஸ்ட்ரோஜி 100 அண்டு சின் ஃபார் யூடிஎம் ஹேர் கேர். இது எல்லாமே பேட்டன்ட் ஃபார்முலா இன்க்ரீடியன்ட்டு, லேடிஸ்க்காக மட்டுமே. அது அவங்களோட உடம்பை பேலன்ஸ் பண்ணும், ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஓவரால் விட்டாலிட்டிக்கு அது நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் நம்ம இன்க்ரீடியன்ட் நம்ம பார்க்க போனால் அதில் கிரேன்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஜிங்கோ பிலோபா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்காங்க, டோங்காய். இது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு இது வந்து ட்ரெடிஷ்னல் ஹெர்ப் சப்போர்ட்டிங் ஹார்மோன் பேலன்ஸும் சப்போர்ட் பண்ணுற இந்த ப்ராடக்ட்டு. பிளாக் கொஷோஸ் இது வந்து என்ன பண்ணுறதா அந்த மெனோபோஸ் ஸ்டேஜில் வர சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பண்ணி கொடுக்கணும். அண்ட் நிறைய ஆக்சுவலி சொல்லப்போனால் விமன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான இன்க்ரீடியண்ட்டும் இதில் இருக்கிறதுனால விமன்ஸ் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு 100% வித் என்ன இருக்கிறதுனால 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ஆல்ஃபா மேக்ஸ் ப்ளஸ். இதில் ஒரு க்ரூஷியல் ரோல் இதில் என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெக்னோஜெனல் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா இது பைன்பெரி எக்ஸ்ட்ராக்ட் வந்துருக்குது. இது வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட்டிங் சர்க்குலேஷன்ஸ், பிளட் ஃப்ளோலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய பேலன்ஸ் உங்களுக்கு உடம்பை பேலன்ஸ் பண்ணுறது, உங்களுடைய ஏன்னா வெல்னஸ், ஓவரால் வெல்னஸை வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுது. இதில் கேசி ஃபேட்டிமா, டொங்காய், சாஸ்பெரி, ட்ரெடிஷ்னல் பொட்டானிக்கல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா விமன்ஸ் நேச்சுரலாக உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் இருக்கிற நான் சொல்கிற மாதிரி ரெண்டு விதமான சின் ஃபார் யூ அண்ட் ஹேர் கேர். இது வந்து பார்த்தோன்னா கிரேன்பெரி எக்ஸ்ட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸோடைய இன்டிமேட் எவ்ரி டேக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இது எஸ்ட்ரோஜன் ஜி இருக்கிறதுனால இது என்ன பார்த்தோன்னா அவங்களுக்கு விட்டாலிட்டி, லைஃப் ஸ்டேஜஸ், நேச்சுரல் டிரான்சிஷன், அந்த பிளட் அதெல்லாம் பக்காவாக சப்போர்ட் பண்ணுது. இதுவும் வந்து பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொண்டு போகும். அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் சார் இந்த ஆல்ஃபா வி ப்ளஸ் சார். நரிஷ் யுவர் இன்னர் குட்னஸ். ஸோ விமன்ஸுக்கு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். விமன்ஸ் சொல்லிட்டோம், அடுத்து மென்ஸுக்கு சொல்லணும் இல்லையா. மென்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம் சொல்ல முடியாது. மென்ஸுக்காகவே ஸ்பெஷலாக கேண்டி மாடலில் அவங்களுடைய வெல்னஸ் ஓவரால் பர்ஃபார்மன்ஸுக்கு கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் ஆல்ஃபா மேக்ஸ் எம் ப்ளஸ். இது 13 விதமான இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது கேண்டி மாடல் இருக்குது. ஸோ கப்புள்ஸுக்கு வந்து இதை ரொம்ப ரொம்ப ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பெட் டைமுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த கேண்டி எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுடைய எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகுது. ஏன்னா அது வந்து மக்காய் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 விதமான இன்க்ரீடியன்ட் இருக்கிறதுனால லிப்பி பூஸ்ட்டு, பி விட்டமின்ஸு, கிராமினெக்ஸு, ப்ரோமங் எக்ஸ்ட்ராக்டு, பைன் பேக் எக்ஸ்ட்ராக்டு, ஹானி, கோட் வீடு, ஜின்சிங் எல்லாமே கலந்த மாதிரி கேண்டி மாடலில் ஃபஸ்ட் டைம் ஒரு மென்க்கு வெல்னஸுக்கு ஃபஸ்ட் டைம் கேண்டி மாடலில் எஸ் குளோபல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது டெஸ்டோஸ்டரோனுக்கு சப்போர்ட் பண்ணும், ஸ்டமினா, எனர்ஜி, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்கும், ஓவரால் மென்க்கு வெல்னஸுக்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணும், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது சார். ஸோ இந்த ஒரு பாக்ஸில் 7 சேச்சட் இருக்கும். இது கேண்டி மாடலில். இதே ஆல்ஃபா மேக்ஸ் எம் ப்ளஸில் காஃபி மாடல்லே வந்திருக்குது. காஃபி பிரியருக்கு, ஏன்னா மென்ஸ் வெல்னஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா இந்த காஃபி தான். இது காஃபி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப, ஏன்னா எவ்ரிடே நான் நீங்கள் எழுந்துட்ட பிறகு ஒரு காஃபி கொடுக்கும்போது அதில் எனர்ஜியை பார்த்தோன்னா வேறு மாதிரி சார் இருக்கும் சார்.
இது வந்து ஆக்சுவலாக நியர்லி பார்த்தோன்னா ஒரு 16 விதமான இன்க்ரீடியன்ட்டு இந்த காஃபியில் இருக்குது. ஸோ அரபிக்கன் காஃபி, இது வந்து என்ன சொல்கிறது, நான் டைரி க்ரீமர், மக்காரோட் எக்ஸ்ட்ராக்ட், நிறையா சார் நிறைய சொல்ல பண்ணேன். ஜென்ஸுக்கு அவங்களுடைய வெல்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான இன்க்ரீடியன்ட்டும் இருக்கிறதுனால மென்ஸுக்கு பார்த்தோன்னா வேறு மாதிரி அரபிக்க காஃபி யூ கேன் என்ஜாய் எவ்ரி மார்னிங். இதில் இருக்கிற டெஸ்டோஸ்டர், இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மாதிரி டெஸ்டோஸ்டனை சப்போர்ட் பண்ணுது. டெஸ்டோஸ்டரன் லெவலில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருது இந்த காஃபி. ஓவரால் வெல்னஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது M+ கேண்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது கேண்டி சாப்பிடலாம், நைட்டுக்கு சாப்பிட்லாம், ஆக்டிவிட்டீஸ் ஒரு 1 ஹவர் பண்ணி. இது வந்து காஃபி எப்போ வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள். அண்ட் அப்போ இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆர்த்ரிட்டிஸு, நீ ப்ராப்ளமு, 40 வயசு ஆனாலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா முட்டி வலி அதிகமாக இருக்குமே. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரதுக்கு தான் எஸ் குளோபல் ஜாயிண்ட் ஃப்ளெக்ஸ், ஜே-ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஸ்பெஷலி பார்த்தோன்னா இதில் என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட்னா 5 விதமான ப்ரீமியம் இன்க்ரீடியன்ட் இருக்குது சார். போஸ்வெல்லியா எக்ஸ்ட்ராக்ட், குளுக்கோசமைன் சல்ஃபேட், டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் M-காரைன். இது சிக்கன் எக்ஷெல் மெம்பரைன். இது வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே ஆகுது இந்த ப்ராடக்டில். ஸோ இந்த 5 இன்க்ரீடியன்ட் என்ன பண்ணால் நம்மளுடைய எலும்பு தசை நாறுகள், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த மூமெண்ட், சில பேர் நடக்கும்போது சவுண்டு வரும் மடக்குன்னு, அதை கம்மி பண்ணி அந்த விஸ்காசிட்டியை அதிகப்படுத்தினாலும் நல்லா நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் நடக்கலாம், மூட்டு வலி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டு கேப்சூல் மாடலில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது, மொபைலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஜாயிண்ட் கம்ஃபர்ட் பண்ணுறது. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஒவ்வொரு வேலை பண்ணும் சார். நான் சொன்ன மாதிரி இந்த குளுக்கோசமைன், சல்ஃபேட் அண்ட் MSM இது என்ன பண்ணுதுன்னா, இதுதான் உங்கள் எலும்புகளுக்கு ஒரு பில்டிங் பிளாக்காக உங்களுக்கு அது ப்ளே ஆகுது. அண்ட் போஸ்வெல்லியா அண்ட் டர்மரிக் ரெடியூஸ் என்ன பண்ணுறது, ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரீஜன், ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி கொண்டு வரப்போகுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி M-காரி எக்ஷியல் மெம்பரைன் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவலில் கொண்டு வரும் சார் இந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ நல்ல அருமையான ஒரு ப்ராடக்ட்டு, லாங் டேர்ம் ரெசிடென்ஸை சப்போர்ட்ஸ் பண்ணு எலும்பு. இந்த ப்ராடக்ட்டு எல்லாருக்கான ஒரு காமன் ப்ராடக்ட்டு இன்றைக்கி எஸ் குளோபல் மூலயமா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்கு கேப்சூல் மாடலில் அவங்களுடைய டெஸ்டோஸ்டரான் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆலி ப்ரைம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா ப்ரோபயோசி ப்ளஸ் அண்டு ப்ரோபயோடி பேஸ்ட்டு, ப்ரோபயோட்டிக் பேஸ்ட்டு, நல்ல அற்புதமான ப்ராடக்ட் இந்த 2 ப்ராடக்ட்டு. இதுவும் இல்லை லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும் மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக இந்த வருஷம் நமக்கு வந்து கொடுத்த ப்ராடக்ட் தான் 7 காஃபி அண்ட் 7 டீ. இன்றைக்கி காஃபி லவர்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது, டீ லவர்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி அப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதமான தயாரிப்பு தான் இந்த 7 காஃபி 7 டீ சார். அருமையான ப்ராடக்ட் சார். 7 விதமான மஷ்ரூம் இந்த காஃபிலையும் டீலையும் இருக்குது சார். 7 விதமான மஷ்ரூம் நம்ம கேள்விப்படாதெல்லாம் இருக்குது. 7 விதமான மஷ்ரூம் அருமையான சார். இந்த காஃபி குடிக்கும்போது நீங்கள் காலையில் அருமையாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. அண்டு டீ பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது சார். இந்த டீயும் இது வந்து பால் பவுடரும் கலந்து வரதுனால அருமையாக இருக்குது. இந்த 7 காஃபி 7 டீ இன்றைக்கி இட்டாலி அண்டு யூரோப் கண்ட்ரிலாம் செம்ம ஓட்டம் ஓடுது சார் இந்த ப்ராடக்ட்டு லான்ச் பண்ண பொசிஷன்லேருந்து. ப்ளஸ் இந்த நம்மளுடைய கம்பெனியில் நிறையா தயாரிப்பு இருந்து அதில் யூஸ் பண்ணி நிறைய டெஸ்டிமோனிஸ் நமக்கு வந்துருக்குது. இது வந்து சோரியாசிஸ் டெஸ்டிமோனிஸு ஃப்ரம் சன்ரைஸு 13 நாளே இந்த சோரியாசிஸ் டெஸ்டிமோனிஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த மேடம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெஸ்டிமோனிஸ் சொல்லலாம் நம்ம இந்தியாவில். இவங்களுக்கு கேன்சர் 3rd ஸ்டேஜ் ரிவர்ஸ் ஆகிக்குது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுலேருந்து. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. நியர்லி இப்போ தான் இன்றைக்கி கேன்சரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். ஆனால் அவங்க மத்தியிலும் கடவுள் ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்த்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேன்சர்ஸ்லேருந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அற்புதமான நம்மளுடைய சன்ரைஸ் மூலியமாகவே. அண்டு அதே சன்ரைஸ் மூலியமாக பார்த்தோன்னா இது ஸோ மோசமான ஒரு கால்களுக்கு இருந்தானே அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கின் க்ரானிக் அலர்ஜியை கொண்டு வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறது. ப்ளஸ் ஜே-ஃப்ளெக்ஸுக்கு இந்த மேடத்துக்கு வந்து வேறு மாதிரியான அவங்களுக்கு ரிசல்ட் அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து கழுத்துக்கு பின்னாடி அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது அவங்களுக்கு, கழுத்தை திருப்ப முடியாமல் அந்த எலும்பில். ஸோ அந்த ஜே-ஃப்ளெக்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி
அவங்க எடுத்துருக்காங்க. ஒரே மாதத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு, இந்த பெயின்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சி எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ் கிடச்சிருக்கு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுடைய டெஸ்டிமோனிஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பார்க்க முடியும் சார். இது கம்பெனியோட ஹெல்த் செக்டாரு. இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் சார். ரைட், ஓகே. ஹெல்த் பார்த்துட்டோம். இதனால் எனக்கே நன்மை. அட்ஃபோர்ஸ் எல்லோரும் வந்து வருமானத்தால் வந்திருக்கணுமா? ஹெல்த்து மட்டும் இல்லாமல் கம்பெனியில் வெல்த்தும் ஒரு பிளான், காம்பன்சேஷன் பிளான் வச்சுருக்காங்க. இது மூலிமா நம்ம வந்து ஒரு வருமானத்தை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இத்தனை ப்ராடக்ட் சொல்லியிருக்கீங்களே, இதோடைய விலை என்னவாக இருக்கும் நீங்கள் பார்க்கணும்னா, இந்தியாவில் வந்து ப்ரீலான்ச் பீரியட் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பாக்ஸோட விலை 3600 ரூபா. அதாவது 4 ப்ராடக்ட்டு, சன்ரைஸ், சன்செட், கோலன்கட், ஆல்ஃபா மேக்ஸ் வி ப்ளஸ், இது எல்லாமே 3600. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணும்போது போனஸ்லாம் கேஷ்பேக் தராங்க. அது 3000 இருந்து அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனி பார்த்தோன்னா இன்றைக்கி 5000 6000 சொல்லிட்டு அவங்க அதை அப்படியே பாதி ஆக்கிட்டு அந்த பாதியிலேருந்து அவங்க போனஸ்லாம் கொடுப்பாங்களே. பட் நம்ம கம்பெனி அப்படி இல்லை. 3600 இருந்தாலும் 3000 நமக்கு வந்து நல்ல ஒரு வருமான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே ஒரு பாக்ஸ் 3600 அந்த ஒரு பாக்ஸை வச்சு நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் 6 lakhs வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 20,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுவே நீங்கள் ஒரு 3 பாக்ஸ் வாங்கும்போது அந்த லீடர்ஸ் பேக்கு அது 10,800. அதுவும் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் இப்போ ஒரு மாதத்தில் பார்த்தோன்னா நியர்லி பார்த்தோன்னா ஒரு 27 lakhs மேலே இன்கம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேக்கேஜ் பெருசாக நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய வருமானமும் உங்களுக்கு பெருசாக வர முடியும், நீங்கள் ஷேர் பண்ண முடியும். பில்டர் பேக்கேஜ் பார்த்தோன்னா 43,200, பயனர் பேக்கேஜ் பார்த்தா 93,200. ஸோ இது வந்து இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த ரேட் இம்ப்ளிமெண்ட் ஆகும். மேபி பிகாஸ் ஆஃப் யூஎஸ் நம்முடைய கரன்சி வேல்யூ நமக்கு டவுனாக இருக்கிறதுனால மேபி ஒரு 10% நம்ம இந்த மாதம் மே 21 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பயனியர் பேக்கேஜ் அட்மோஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்கேஜ், பிக் பேக்கேஜ் 26 பாக்ஸ் தராங்க 93,600 சார். அது இல்லாமல் ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்லி ஃபார் இந்தியா, அதாவது 2,050 கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சார். நான் சொன்ன மாதிரி இந்த ஜென்ஸ் காஃபி, ஜென்ஸ் கேண்டியை கூட நீங்கள் வாங்கிட்டு இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஒரு முகோராக வரலாம். அதுக்கும் தகுந்த வருமானம் கம்பெனி தராங்க நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா. அதுக்கு பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கன்சல்டன்ட். சரி சார், இதில் என்னென்ன வருமானம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8 வழியில் நீங்கள் வந்து வருமானம் பார்க்கலாம். ஒன்று டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ், upgrade bonus, development matching bonus, unit level bonus, retail bonus and leadership rank bonus. ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ட் ஸ்பான்சர் பார்க்கணும். நம்ம ஒரு பாக்ஸை வாங்கி நமக்கு 4 பேருக்கு யாருக்கு ரெஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும். இயர்லி பார்த்தோன்னா கம்பெனி பார்த்தோன்னா 20% 30% வரைக்கும் நமக்கு டைரக்ட் ஸ்பான்சராக தராங்க. அதை நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாக்ஸ் வந்திருக்கிறேன், கன்சல்டன்ட் பேக்கேஜ் இருக்கிறேன். நான் அதே ஒரு பாக்ஸ் ரெஃபர் பண்ணால் எனக்கு 20%, அதாவது 600 நான் சொன்ன மாதிரி 3,600 பேக்கேஜாக இருந்தாலும் அது 3,000 உங்களுக்கு போனஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 3,000 20% பார்த்தோன்னா உங்களுக்கு 600. ஸோ வரீங்களா? ஸோ ஒரு பாக்ஸில் இதே நீங்கள் 3 பாக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15%, அதாவது 1,350. இதே நீங்கள் வந்து உங்களை காட்டலாம். இதெல்லாம் வந்து கன்சல்டன்ட் பேக்கேஜ்னால் ஒரு பாக்ஸ். பட் நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 12 பாக்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10%, நியர்லி 3,600. ஏன்னா 12 பாக்ஸ் இருக்குது இல்லையா, 3,600. இதுவே நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் பெரிய பேக்கேஜ் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 7,800. ஆக மொத்தம் கம்பெனி நான் சொன்ன மாதிரி 20% 30% சொல்கிறீங்க. இது என்ன சார் நீங்கள் வந்து அப்படியே லோவாகுதுன்னு பார்க்குறீங்களா? சிம்பிள் தான் சார். அவங்க வந்து யாருக்கு அட்மோஸ்ட் போனஸ் தராங்கன்னா இது மாதிரி பெரிய பேக்கேஜ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் 20% 30%. எப்படின்னா நீங்கள் ஒரு பயனியர் பேக்கேஜ் இருக்கிறீங்க, 26 பாக்ஸ் இருக்கிறீங்க. அதே 26 பாக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது நியர்லி டைரக்ட் ஸ்பான்சராக 30%, அது 3,000 30%. ஏன்னா 26 பாக்ஸ் இல்லையா, நியர்லி 78,000 சொல்லுவாங்க. அந்த 78,000 30% பார்த்தோம், நியர்லி பார்த்தோன்னா 23,400 கேஷ்பேக்காக தராங்க. இதுவே நீங்கள் சின்ன பாக்ஸ், அதாவது ஒரு 12 பாக்ஸ் பேக்கேஜ் இருக்கும்போது 26%, 9,360. நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 3 பாக்ஸ் பேக்கேஜ் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது நேராக 2,070. இதே நீங்கள் பெரிய பேக்கேஜில் இருந்தாலும் நீங்கள் ஒரு பாக்ஸ் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 600. ஸோ இதுதான் அதிகப்படியான வருமானம் கம்பெனி தராங்க. இதுவே இது வந்து 26 பாக்ஸஸ் உள்ள நபர்கள்.
இதுவே நீங்கள் 12 பாக்ஸ் வாங்கும்போது இங்கே பாருங்கள், போன சைடில் இந்த பயனர் பேக்கேஜுக்கு 23,000 சொன்னால், இங்கே பாருங்கள் அதே பயனர் பேக்கேஜுக்கு 16,000 ரூபா தான். அதாவது 23,000 இடத்துல உங்களுக்கு 16,000 தான் கிடைக்கும். நீங்கள் அதுக்காட்டு சின்ன பேக்கேஜ் அந்த பில்டர்லேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் பில்டர்லேருந்து நீங்கள் வந்து பில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் பேக்கேஜ் தான். பில்டர்லேருந்து நீங்கள் எஸ்க்ளோ அது லீடர்ஸ் பேக்கேஜ்னா உங்களுக்கு சேம். உங்களை காட்டிலும் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய வருமானம் கம்மி ஆகும் சார். இதுதான் வந்து எல்லா நிறுவனத்திலும் சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்கள் பேக்கேஜ் தகுந்து நீ பெரிய பேக்கேஜ் ரெஃபர் பண்ணால் உனக்கு அதுதான் கிடைக்கும், மற்றெல்லாம் ஃப்ளஷ் அவுட் ஆகும் சொன்னாங்க. பட் அங்கேயும் எங்கள் எஸ் குளோபல் ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் வச்சு எப்படின்னா, யார் எந்த ப்ராடக்டில் வந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் போனஸ் எடுக்க முடியும். அது எப்படின்னு ஒரு ரெண்டு ஸ்லைடு காட்டினாக்காரன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒவ்வொரு ஐடி நம்ம வந்து அவங்களுக்கு கஸ்டமர் நேமு மொபைல் நம்பர் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் நீலி கம்பெனி பார்த்தா நல்ல ஒரு 2.5% வந்து உங்களுக்கு அது ஒரு போனஸாக தராங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பயனர் பேக்கேஜாக இருந்து நீங்கள் பயனர் பேக்கேஜ் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 உங்களுக்கு 1,950 உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் அப்கிரேட் போனஸ் சார், நான் வருமானம் நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க, நான் ஒரு பில்டர் பேக்கில் இருக்கிறேன் சார், 43,000 பேக்கேஜில் இருக்கிறேன், நான் பெரிய பேக்கேஜில் வரணும் அப்படின்னா நான் வந்து மறுபடியும் நான் ஒரு 93,000 நான் வந்து போடணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 43,000 நீங்கள் கொடுத்து வாங்கிட்டீங்க, 93,000க்கு பேலன்ஸ் 50,000 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஐடியை பெரிய ஐடியா மாற்றிக்கலாம். அப்போ நினைப்பீங்க, அப்போ தான் எனக்கு போனஸ் கிடைக்குமா சார், முழு போனஸ்னால் எஸ் கிடைக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு கம்பெனி தான் ஒரு அருமையான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு பாக்ஸ் பேக்கேஜில் இருந்து நீங்கள் ஒரு 26 பாக்ஸ் பேக்கேஜ்னால் கம்பெனி தரது 7,000 தான். முறைப்படி 23,400 ரூபாய்க்கு உங்களுக்கு 7,000 தான் கிடைக்கும் நீங்கள் ஒரு பாக்ஸ் பேக்கேஜ் இருக்கும்போது. அப்போ பேலன்ஸ் 15,000 எங்கே சார் போகுதுன்னா, மற்ற கம்பெனிலாம் 15,000 ஆட்டையை போட்டுருவாங்க. இங்கே அப்படி இல்லை. அந்த 15,000 உங்கள் ஐடியை அப்கிரேட் பண்ணுறதுக்கு அது வந்து அப்கிரேட் வேலெட்லன்ற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு இருக்கும். அந்த காசை வாங்கி நீங்கள் உங்கள் ஐடியை பெரிய ஐடியா மாற்றிடலாம் சார். ஸோ இந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப்பு நம்ம எஸ் குளோபலில் கொடுத்துருக்காங்க சார். ப்ளஸ் டெவலப் போனஸ். ஓகே சார், நான் வந்துட்டேன் சரி, நான் ஒரு 2-3 பேர் ரெஃபர் பண்ணுறேன் சார், எனக்கு என்ன சார் கிடைக்கும்? இப்போ நான் வந்து டைரக்ட் ஸ்பான்சர் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை சார், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து அவங்க வந்து பேரிங் லிமிட் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சிங்கிள் பாக்ஸ் ஹோல்டராக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ண உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா 1%, மற்ற எல்லா பேருக்கும் பார்த்தீங்கன்னா 4.5. லீடர் பேக்கேஜ் இருக்கீங்கன்னா 10% ஃபஸ்ட்டு பேரு, அதுலேருந்து அதுக்கப்புறம் 5%. பில்டர் பேக்கேஜிங்கில் ஃபஸ்ட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி டே ஒவ்வொரு பில்டருக்கும் 11%, அதுக்கப்புறம் 5.5. இதே நீங்கள் வந்து பயனர் பேக்கேஜ் இருந்தீங்களா, ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பயனருக்கும் 12%, பேலன்ஸ் அன்லிமிட்டடாக நீங்கள் 6% நீங்கள் வாங்கலாம் சார். நீங்கள் இது வந்து நம்ம டீம் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் இன்றைக்கி வந்து நான் ஒரு பயனர் பேக்கேஜ் இருக்கிறேன், எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பயனர் பேக்கேஜ் வராரு, ரைட் சைடில் வந்து ஒரு பாக்ஸ் தான் இருக்கார். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாக்ஸ்னால் 3,000 தான் இல்லையா, ஒரு பாக்ஸ் தான் வருது. அப்போ எனக்கு என்ன சார் கிடைக்கும்? நீங்கள் பயனர் பேக்கேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு 12%, நான் சொன்னேன் இல்லையா 12% பயனர் பேக்கேஜ் 12%, அதாவது 3,000ல் 12 பார்த்தீங்கன்னா 360 ரூபா உங்கள் டீம் யாரே ஒருத்தர் ஒரு பாக்ஸ் கீழே வாங்கியிருப்பார், அவரால் கிடைக்கின்ற உங்களுக்கு ஒரு மேட்சிங் இன்கம். இதுவே வந்து இந்த பக்கம் நீங்கள் ஒரு யாரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12 பாக்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு 12 பாக்ஸும் எவ்வளோ சார், 3,000 × 12 36,000, அதில் 12% பார்த்தீங்கன்னா 4,320. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லெஃப்ட்டில் எனக்கு ஒரு 2 பெரிய பேக்கேஜ் இருக்காங்க, பட் ரைட்டில் பார்த்தோன்னா ஒரு 3 வருது, எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா நல்லா கேட்டுங்க. நான் சொன்ன மாதிரி எவ்ரி ஃபஸ்ட்டு பயனர் பேருக்கு 12%, மற்ற எல்லா பேருக்கும் 6% சொன்ன இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு பேர் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு பயனர், ரைட் சைடில் ஒரு பயனர் வரும்போது உங்களுக்கு ஒரு 9,360, 12%. அடுத்து 2 மேட்சிங் ஆச்சுங்களா, அப்போ அதுக்கு மேட்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6%, அதாவது 4,200. ஸோ 2 மேட்சிங் ஆகும்போது உங்களுக்கு 14,040 ரூபா உங்களுக்கு போனஸாக கால்குலேட் பண்ணாங்க. மீதி வெயிட்டிங்கில் நெக்ஸ்ட் டேக்கு வெயிட் பண்ணணும். ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பாக்ஸில் வரேன் சரிங்களா, நான் 2 பேர் ரெஃபர் பண்ணுறேன், எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, சம்திங் ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரி 270 ரூபா, நான் சின்ன பேக்கேஜ் எனக்கு 270 ரூபா கிடச்சிது.
அதுக்கப்புறம் நான் பண்ணல. ஏன் டீம் மெம்பர்ஸ் பண்ணால் எனக்கு வருமானம் கிடைக்குமா? எஸ் சார், பண்ணலாம், கிடைக்கும் சார். ரொம்ப ரொம்ப கம்மியாக மாதத்தில் 2 பேர் 2 இப்போ நான் இந்த மாதம் 2 தந்துட்டேன். நான் வேலை பண்ணவே இல்லை. நான் கொண்டு வந்த 2 நபர்கள் அடுத்த மாதம் 2 பேர் தான் அங்கே ரெஃபர் பண்ணிக்காங்க அப்படின்னா அப்பவும் எனக்கு வருமானம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? அப்போ 2ஆம் மாதம் எனக்கு ஒரு 540 கிடைக்கும். அடுத்த மாதம் அவங்க கொண்டு வர நபர்கள் 2 பேர் ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ 2 4ஆவது. அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1080 கிடைக்கும். அடுத்த மாதம் 4ஆம் மாதம் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்த 4ஆம் மாதம் அந்த 4 பேர் ஆளுக்கு 2 பேர் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த மாதம் எனக்கு ஒரு 2000. இது மாதிரி ஒவ்வொரு மாதம் வெறும் 2 பேர் ரெஃபர் பண்ண பார்க்கும்போது ஆக மொத்தம் ஒரு 12 மாதம், ஒரு வருஷம் முடிவில் உங்கள் கீழே 2048 பேர் இருக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதம் மட்டுமே உங்களுக்கு 12ஆம் மாதம் மட்டுமே உங்களுக்கு 5 லட்சம் ரூபா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் உங்கள் டீம் மூலயமா கிடைச்சிருக்கும் இந்த ஒரு பாக்ஸ் பேக்கேஜில். ஓவராலாக இந்த அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே உங்கள் போனஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா நேரில் 11,05,680 ரூபா ஜஸ்ட் சும்மா உங்கள் டீம் மெம்பர்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ண மூலமாக உங்களுக்கு இன்கம், உங்களுக்கு மேட்சிங் இன்கமாக கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த 10 வருஷத்தில் 1% இருக்குமே சார். இந்த 10 வருஷத்தில் 11 வருஷத்தில் 10% பண்ணவங்களுக்கு வந்து 1 லட்சம் வரல உங்களுக்கு. இதில் ஒரு பாக்ஸு ஒரு 3500 ஒரு பாக்ஸ் வாங்கி 2 பேர் ரெஃபர் பண்ணிட்டு நம்ம டீம் டெவலப் பண்ணோம்னா உங்களுக்கு இவ்வளோ வருமானம் யார் சார் நீங்கள் தராங்க உங்களுக்கு? சேம் தான் சார். இதே நீங்கள் 3 பாக்ஸாக நீங்கள் வாங்கியதுன்னா சேம் கேல்குலேட் பண்ணும்போது நேர்லி பார்த்தோன்னா ஒரு 36 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருக்க முடியும். 3 பாக்ஸ் வாங்கி நீங்கள் 2 பேர் 3 பாக்ஸ் ரெஃபர் பண்ணி அவங்க 3 பாக்ஸ் ரெஃபர் பண்ணி இது மாதிரி 2 4 போகும்போது அதே 2048 பேர் மூலியமாகவே உங்களுக்கு பார்த்தோன்னா நேர்லி பார்த்தோன்னா உங்களுக்கு 36 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இதில் கிடைச்சிருக்க முடியும் இதே சிஸ்டத்தில். இதுவே நீங்கள் 12 பாக்ஸாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் 12 ரெஃபர் பண்ணுறீங்க, லெஃப்ட்டில் ஒரு 12 ரைட்டில் ஒரு 12, அந்த மாதம் ஒரு 3000 கிடச்சிது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணல உங்கள் டீம் அதேமாதிரி 12 ஏன்னா மன்னன் வழியாக மக்கள் வழி. நீங்கள் 12 எடுத்தால் மக்கள் 12 தான் வருவாங்க. நீங்கள் 1 எடுத்தீங்கன்னா மக்கள் 1 தான் எடுப்பாங்க. ஸோ அப்படிங்க போகும்போது 12 போகும்போது உங்களுடைய வருமானம் நியர்லி பார்த்தோன்னா 1,62,16,200 ரூபா பேசிவ் இன்கமாக நீங்கள் கிடைச்சிருக்க முடியும் இந்த 12 பாக்ஸு கேம்பெயின் மாதிரி பார்க்கும்போது. பட் இதுவே நீங்கள் பெரிய பேக்கேஜ் எடுத்துருக்கீங்க, பெரிய பேக்கேஜ் எடுத்துருக்கீங்க இல்லை அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே சீக்வன்ஸில் பெரிய பேக்கேஜ் 1, 2, 4, 8 போகும்போது 12 மாதத்தில் உங்களுடைய மொத்த வருமானம் 3,83,29,200 ரூபா உழைக்காமலே நம்ம டீம் மூலியமாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஆரம்பத்தில் 2 பேர் ரெஃபர் பண்ணீங்க, அந்த 2 பேரோட வந்து அந்த மேட்சிங் இன்கம் உங்களுக்கு ஒரு டைரக்ட் ஸ்பான்சர் இல்லாமல் மேட்சிங் இன்கம் மட்டும் ஒரு 9,000 கிடச்சிருக்கு சார். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலை, அவங்க மற்றவங்க பண்ண நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிக்க முடியும். 3 கோடி ரூபாய் இந்த பயணியர் பேக்கேஜ் எவ்வளோ? 93,000 ரூபா மேக்ஸிமம், 99,000 வச்சுங்களா. நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுங்களா. நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் உள்ளக்குள்ள ப்ராடக்டை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணல, உங்கள் டீம் மூலியமாகவே ஒரு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுது. அதில் ஒரு 10% எடுத்துக்கலாம். நீங்கள் 38 லட்ச ரூபா எவன் சார் தரான் இன்றைக்கி? கம்பெனி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிளானை உங்களுக்கு கொண்டு வந்து சம்பாதிக்கக்கூடிய பிளானு நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க சார். ப்ளஸ் அது இல்லாமல் இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு லெவல் எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, அடுத்த லெவல் எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, அடுத்த லெவல் எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, இந்த லெவலுக்கும் அவங்க என்னென்ன சம்பாதிக்காங்களோ, அவங்க என்னென்ன பைனரி, அதாவது அவங்க நம்மளை மாதிரி அவங்களாம் மேட்ச் பண்ணியிருக்கோம், அதில் இருந்தாலும் உங்களுக்கு அதிலிருந்து நமக்கு வருமானம் கிடைக்க முடியும். அது எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு பைனரி பேக்கேஜ் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு பைனரி பேக்கேஜ் ரெஃபர் பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதம் நான் ரெஃபர் பண்ண நபரும் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்காரு. இதுமாரி மேட்சிங்கில் அவர் ரெஃபர் பண்ண நபரும் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்காருன்னா, இப்போ நான் ரெஃபர் பண்ணுற ஒரு நபர் அவர் பண்ணுற அந்த 1 லட்சத்துலேருந்து எனக்கு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 5% தராங்க சார். இங்கே பார்த்தீங்களா 5%, 5,000 எனக்கு கிடைக்கும் சார். நான் டைரக்ட் பண்ண ஒரு நபர் அவரும் இது மாதிரி மேட்சிங் இன்கம், அவரும் வேலை செய்யவே இல்லை, பட் அவங்க டீம் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் அதனால மாதம் அவர் சம்பாதிக்க வருது. அவர் நான் இது வந்து ஒரு இலஸ்ட்ரேஷன் தான். அவர் அந்த மாதம் ஒரு இது சம்பாதிச்சினார்னா சும்மாவே எனக்கு அவர் பண்ண பிஸ்னஸ்லேருந்து எனக்கு ஒரு 5,000 கிடைக்கும். ப்ளஸ் அவர் ரெஃபர் பண்ண ஒரு நபர்
அவர் ஒரு 1 லட்சம் சம்பாரிச்சிருந்தாரு. அவருடைய 1 லட்சம் அந்த பேரிங் அந்த மேட்சிங்ல இருந்தும் எனக்கு நேர்லி பார்த்தோன்னா 4% 4000 கிடைக்கும். நான் ரெஃபர் பண்ண நபருக்கு ஒரு 5000 கிடைக்கும். இப்படி பாருங்க, சிங்கிள், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு லெக்கில் போனாலும் வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பிளான் தான் நம்ம எஸ் குளோபல் கொடுத்துருக்காங்க சார். ப்ளஸ் அது இல்லாமல் போனஸ் கால்குலேஷன் நிறைய நீங்கள் பார்க்கலாம். 5%னா ஒரு இந்த பக்கம் ஒரு லெஃப்ட்டில் ஒன்று, இந்த பக்கம் ஒரு சூப்பர் ஸ்பான்சர் ஒரு சூப்பர் லீடர், இந்த பக்கம் ஒன்று பண்ணும்போது நேரில் 75,000 அவங்களுக்கு மூலியமாக கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு லெவலையும் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் போகும்போது நல்லாவே நீங்கள் இன்கம் பார்க்க முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் கம்பெனி யூனி லெவல் அப்படின்ற ஒரு போனஸ் கொடுத்துருங்க. யூனி லெவல் அப்படின்னா நம்ம கீழே அவங்க வந்து ரீபர்ச்சேஸ் ஒவ்வொரு மாதம் ரீபர்ச்சேஸ். இந்த கம்பெனியில் பார்த்தோன்னா ஒரு மாதம் ஒரு எதனாச்சும் ஒரு பாக்ஸ் ஒரு 2,050 ரூபா, அதான் ஒரு 50%, 15 PV அது மாதிரி மாதம் வாங்கும்போது நம்ம டீம் மூலிமா வாங்கும்போது நம்ம வந்து யார் நம்ம லெஃப்ட்டில் நான் ஒரு ஆள் ரெஃபர் பண்ணிக்கிறேன், ரைட்டில் ஒரு ஆள் ரெஃபர் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு 2 லெவல்ஸ்க்கு இன்கம் கிடைக்கும். இல்லை நான் லெஃப்ட்டில் 2 பண்ணிக்கிறேன், ரைட்டில் 2 டேரக்ட் ரெஃபர் 2 இங்கே இந்த பக்கம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு 4 லெவலில் கிடைக்கும். நான் ஒரு 3 பேர் லெஃப்ட்லேயும் 3 ரைட்டில் 3 பண்ணி எனக்கு ஒரு 6 லெவல். இது மாதிரி ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் 5 லெவலுக்கு டைரக்ட் ரெஃபர் பண்ண அவங்க பண்ணுகிற ரீபர்ச்சேஸில் வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தா நான் வந்து சிங்கிள் லெக்கில் அவங்க கொண்டு வந்துருக்கேன். எப்படின்னா இந்த மாதம் நான் ரெஃபர் பண்ண ஒரு நபர், அவர் டீம் அவங்களுடைய ரீபர்ச்சேஸ் டீம் ஓவரால் கேஷ்னு ஒரு 50,000 SV ப்ராடக்ட் அவங்க வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அதுலேருந்து எனக்கு 10%, எவ்வளோ 10% சார், 5,000 எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சார். ப்ளஸ் அவர் கீழே பார்த்தீங்களா, நல்லா கேட்டுங்க, நான் ரெஃபர் பண்ண ஒரு நபர்கிட்ட வந்து எனக்கு 10% தான் வருது. பட் அவர் ரெஃபர் பண்ண ஒரு நபர்கிட்ட வந்து அவரும் அதே மாதிரி அந்த மாதம் அந்த 50,000 PVயில் ப்ராடக்ட் நடந்தா ரீபர்ஸ் நடந்தால் அவர் பண்ணுறதுலேருந்து எனக்கு ஒரு 15% கிடைக்கும் சார். இதுக்கு வந்து டபுள் இன்கம். வந்து நான் நம்ம சிங்கிளில் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் ஸ்பான்சர் பைனரியில் பார்த்தோன்னா எனக்கு 5%, அப்புறம் 4%. இங்கே பார்த்தோன்னா ஒரு குரூப் ஆஃப் வால்யூம் ரீபர்ச்சேஸில் பார்த்தோன்னா எனக்கு வந்து நேரில் 15%, 7,500 கிடைக்கும். எனக்கு செகண்ட் லெவலில் ஒரு நபர் பண்ணுற ரீபர்ச்சேஸில் இருந்து அவங்க டீம் மூலிமா. ஸோ அற்புதமான ஒரு பிளான் சார் நமக்கு எஸ் குளோபல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம நிறைய இன்கம் பார்த்தோம். ஒவ்வொரு இன்கமுக்கும் அவங்க வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. லீடர்ஸ் மாரி நீங்கள் வந்து ஒரு 2 லட்சம் நீங்கள் இதில் சம்பாரிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ரேங்க்கு, அது கம்பெனிலேருந்து போனஸாக வந்து உங்களுக்கு 5,000 தரேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 lakhs பண்ணும்போது நீங்கள் கோல்டு ஸ்டார் ரேங்க்கு, அப்போ வந்து கம்பெனி போனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 7,50,000 பண்ணி நீங்கள் பிளாட்டினம். அதுக்கப்புறம் ஒரு 10 lakhs பண்ணும்போது நீங்கள் பிளாட்டினம் ஸ்டாரு, 15 lakhs பண்ணும்போது ரூபி, 20 lakhs பண்ணும்போது ரூபி ஸ்டாரு, 30 lakhs பண்ணும்போது சஃபயரு, 40 lakhs பண்ணும்போது சஃபயர் ஸ்டாரு, 50 lakhsனா எமரால்டு, 75 lakhsனா எமரால்டு ஸ்டாரு, 1 crore டைமண்டு, டைமண்ட் 1, 2, 3 இது மாதிரி 23 லெவல் சார். 23 லெவலுக்கு ரேங்கிங் வச்சுருக்காங்க. 23 லெவலுக்கும் நமக்கு கம்பெனிலேருந்து ஸ்டைஃப், அதாவது போனஸாக தராங்க. ஒவ்வொரு ரேங்க்குக்கும் நீங்கள் போனஸை கம்பெனி தராங்க. ஸோ கடைசி பார்த்தா நீங்கள் பாருங்கள், MDRT ஃபவுண்டருக்கு ஒரு அம்பாசிடர் வேற மாதிரி சார். அற்புதமான ஒரு நிறுவனம் வந்து கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் போனஸே நீங்கள் கால்குலேட் பண்ணாலே ஒன்றும் வேணாம் சார். நீங்கள் ஒரு க்ரௌன் டைமண்டு ஒரு 3 கோடி ரூபாய் சம்திங் மேலே சம்பாதிச்சிங்கன்னா கம்பெனிலேருந்து ரேங்கிங் போனஸே உங்களுக்கு 3,50,000 தராங்க சார் உங்களுக்கு. ஸோ சூப்பரான ஒரு அருமையான ஒரு போனஸ் இந்த போனஸ் சார். ஸோ லீடர்ஸுக்கு நல்ல இன்சென்டிவ் இருக்குது சார். லீடர்ஷிப் ரேங்க் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, யூனிட் லெவல் ரேங்க் இருக்குது, குவார்டர்லி கேம்பெயின் பண்ணுறாங்க, ஆனுவல் கேம்பெயின் பண்ணுறாங்க, ரெக்கக்னேஷன் தராங்க. நல்ல இந்த இவங்க ஒரு அகாடமி மாதிரி ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மாதம் பார்த்தோன்னா கம்பெனியில் பார்த்தோன்னா கேம்பெயின் சூப்பர் கேம்பெயின் கூட ரன் பண்ணிட்டு வராங்க சார். ஸோ இதுதான் என்னுடைய எஸ் குளோபலுடைய தமிழ் ப்ரெசன்டேஷன் வீடியோ. இது தேவையுள்ளவங்க இந்த வீடியோவை உங்களுக்கு யார் ஷேர் பண்ணுறாங்களோ, இல்லை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் யூடியூப்பில் அந்த நம்மளுடைய சேனல்ஸ் எஸ் குளோபல் சாம்பியன்ஸ் YGC அண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்ககிட்ட இது எப்படி ஜாயின் பண்ணுறது, அதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இதனுடைய ப்ரெசன்டேஷனை இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எஸ் குளோபல், எஸ் we can, we are the champion, we born to win. Thank you so much my dear friends.